கான்வர்சேஷனில் பிரியா கான்வர்சேஷன் பார்த்தோம் இல்லையா? பக்கத்து வீட்டு கீதா ஆண்டி ஜன்னல் வழியாக பிரியாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க அவங்க பொண்ணுக்கிட்ட, ஏய் செல்வி அங்கே பாரு, பிரியா தினம் எழுதுறா, பிரியா ரைட்ஸ் டெய்லி. இந்த பாரு 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 இப்போ கூட எழுதிட்டுருக்கா. ஷீ இஸ் ரைட்டிங், ஷீனாவள், ஷீ இஸ் ரைட்டிங் நவ். அப்புறம் அவங்க பொண்ணு சொல்கிறா, அம்மா இது என்னம்மா பிரமாதம், அவள் ஏற்கனவே நிறைய எழுதியிருக்காம்மா. ஷீ ஹாஸ் ரிட்டன், எழுதி அப்படின்னா ரைட், ரோட், ரிட்டன், தேர்ட் ஒன் வெர்பு. ஷீ ஹாஸ் ரிட்டன் ஆல்ரெடி, அவள் ஏற்கனவே எழுதியிருக்காம்மா, அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா அவளுக்கு. புதுசாக எழுதினா தான் கஷ்டமாக இருக்கும், கைவலிக்கும். அவளுக்கு பழகி போன விஷயம் நான் இப்போ பாரு நல்லா இன்ட்ரெஸ்டாக எழுதுவாள். ஷீ ஹாஸ் ரிட்டன் ஆல்ரெடி, நான் பார்த்துருக்கேன், அவள் ஏற்கனவே எழுதியிருக்கா நிறையா, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுகிறான். அது மட்டும் இல்லாமல், ஏய் நீ என்னடி அவங்க அம்மா சொல்கிறாங்க செல்வி, கீதா ஆண்டி அவங்க பொண்ணு செல்விக்கிட்ட, அவள் ஏற்கனவே எழுதியிருக்கா, இருந்தாலும் 3 மணி நேரமாக எழுதுறது பெரிய விஷயம், பெரிய விஷயம் தெரியுமா, 3 மணி நேரமாக எழுதிட்டு இருக்காடி. ஷீ ஹாஸ் பீன் ரைட்டிங் ஃபார் 3 hours இல்லையா? இந்த கொஸ்டினை கேட்குறப்ப எப்படி கேட்கலாம்? ஷீ ரைட்ஸ் டெய்லியை எப்படி கொஸ்டின் யாராவது கேட்டால் இதுக்கு ஆன்சர் வரும் இல்லையா? அது என்ன கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் வரும்? டஸ் ஷீ ரைட் டெய்லி? எஸ் நோ கொஷின் ஆன்சர், ஆன்சர் எஸ் இல்லைன்னா நோவுக்கு. டஸ் ஷீ ரைட் டெய்லி, அவர் தினம் எழுதுகிறாளா? கீதாண்டியோட ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. ஆமாம் அவள் தினம் எழுதுகிறா. எஸ் ஷீ ரைட்ஸ் டெய்லி. இப்போ எழுதிட்டுருக்காளா அப்படின்னு கீதாண்டியோட ஹஸ்பண்ட் கேட்குறாரு. இஸ் ஷீ ரைட்டிங் நவ்? எஸ் ஷீ இஸ் ரைட்டிங் நவ். அதே மாதிரி ஏற்கனவே எழுதியிருக்காளா? செல்வியும் கீதாண்டியும் பேசினதை பார்த்துட்டு தான் கீதாண்டியோட ஹஸ்பண்ட் இதெல்லாம் கேட்குறாரு. ஏற்கனவே எழுதியிருக்காளா? ஹேஸ் ஷீ ரிட்டன் ஆல்ரெடி? எஸ் ஷீ ஹேஸ் ரிட்டன் ஆல்ரெடி. அப்போ என்ன 3 மணி நேரமாக எழுதிட்டுருக்காளா? அவங்க ஹஸ்பண்ட், கீதாண்டியோட ஹஸ்பண்ட் கேட்குறாங்க கீதாண்டிகிட்ட. ஹேஸ் ஷீ பீன் ரைட்டிங் ஃபார் 3 hours? எஸ் ஷீ ஹேஸ் பீன் ரைட்டிங் ஃபார் 3 hours. ஸோ இப்போ நம்ம அவன், அவள், அது, அதில் ஹீ, ஷீ, இட் யூஸ் பண்ணுறோம், இங்கே ஷீ யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம 4 வெரைட்டி: ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 4லேயும் கொஸ்டின், அதாவது சென்டென்ஸ் எப்படி பண்ணணும், அதை எப்படி கொஸ்டின் கேட்டால் சென்டென்ஸ் எப்படி, ஆன்சர் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.